ஜஸ்ட் அதை மட்டும் கொஞ்சம் மாத்திக்கங்க. அது கீட்ஸ் இல்ல, ஷெல்லி. ஐ திங்க் ஐ ஹவ் டன் ராங் எரர். ஷெல்லி, எந்த ஷெல்லி போம டீகன்ஸ்ட்ரக்ஷனிஸ்ட் ரீடிங் பண்றாரு? The Triumph of Life. Triumph of Life. Very good. Triumph of Life. Tell me something more about Triumph of Life. It is an incomplete work of very good. It's an incomplete work. இப்போ very good, you are right. இது another question. இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா இன்கம்ப்ளீட் ஒர்க்னு, இது another question. நெட் எக்ஸாம்ல ஒரு 2018 நெட் எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, எந்த ஷெல்லியோட போம் ஃபாலோவிங் ஷெல்லி போம் வந்து இன்கம்ப்ளீட்னு கேட்டாங்க. ஸோ இட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் டு நோட் which poems are, which works of artists are incomplete and which are all semi autobiographical. இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். Tell me something more about Triumph of Life. Triumph of Life? No idea? Based on Dante's Divine Comedy. Very good. Then anything else? It was his last poem. Okay. ஓகே, முதல்ல நம்ம இன்னொரு ஐடியால இருந்து வருவோம். ஜேஎஸ் மில்லர் வந்து இந்த ஷெல்லியோட ட்ரையம்ப் ஆஃப் லைஃபை டீகன்ஸ்ட்ரக்ஷனிஸ்ட் ரீடிங் பண்றாருன்னு சொன்னோம்ல, இன்னொரு போமையும் டீகன்ஸ்ட்ரக்ஷன் ரீடிங் பண்றாரு. அது கீட்ஸோட போம். ஐ திங்க் அதை தான் நான் மாத்தி கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இன்னொரு கீட்ஸோட போமையும் ஒரு டீகன்ஸ்ட்ரக்ஷன் ரீட் பண்றாரு. அது எந்த போம்? இது நோடியா, நீங்க அது உங்களுக்கு எங்கேயும் கேள்விப்பட்டது இல்லையா? Grecian urn. ஓகே, குட். ஓட் ஆன் கிரீசியன் urn. அந்த போமையும் ஒரு டீகன்ஸ்ட்ரக்ஷனிஸ்ட் ரீட் பண்றாரு. அந்த போயமோட கிரீசியன் ஓட் ஆன் கிரீசியன் urn-ஓட இன்டர்பிளே, காம்ப்ளெக்ஸ் இன்டர்பிளே பத்தி பேசுறாரு. ரைட்? அந்த ஏர்னோட ஸ்டாட்டிக் நேச்சர், அந்த ஏர்னோட லைக் ஃப்ரோசன் இன் டைம், அதெல்லாம் அது ஹவு தே ஆர் டெபிக்டிங் சீன்ஸ் ஆஃப் லைஃப் அண்ட் பேஷன், அது எல்லாத்தையும் ஜேஎஸ் மில்லர் அங்க டீடைல் பண்றாரு. ஸோ இங்க வில் கம் பேக் டு ட்ரையம்ப் ஆஃப் லைஃப். ட்ரையம்ப் ஆஃப் லைஃப் அப்படின்ற போம எந்த புக்ல அவர் டீகன்ஸ்ட்ரக்ஷனிஸ்ட் ரீடிங் பண்றாரு? Critic as a Host. Very good. The Critic as a Host. The Critic as a Host is a very important book by J.S. Miller. அதுல இந்த Triumph of Life-ன்ற unfinished poem deconstructionist reading பண்றாரு. இப்போ here he is talking about the fragmented structure of Shelley and the imagery of Shelley. அதெல்லாம் இங்க ரொம்ப டீடைலா டீகன்ஸ்ட்ரக்ட் பண்றாரு J.S. Miller. இப்போ இந்த போமன் நீங்க ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லுங்கன்னு சொன்னோன்னே அன்பினிஷ்ட்னு சொன்னீங்க இல்லையா? இந்த அன்பினிஷ்ட் நேச்சரையே அவர் ஒரு ஜேஎஸ் மில்லர் இஸ் டேக்கிங் டு த டிஃபரெண்ட் எக்ஸ்ட்ரீம். இஸ் டெல்லிங் மில்லர் இஸ் எம்பசைசிங் ஆன் தி அன்பினிஷ்ட் நேச்சர் ஆஃப் தி போம். அதோட அந்த போமோட இன்கம்ப்ளீட்னஸை எப்படி சஜஸ்ட் பண்றாரு அப்படின்னா, he is suggesting that the incompleteness of the poem reflects the impossibility of fully capturing the dynamic and ever-changing nature of life. You got the idea? There is an element for life that is ever-changing nature of life. அது ரொம்ப dynamic இல்லையா? So it is not easy to capture the ever-changing nature of life. அததான் இந்த incompleteness suggest பண்ணுதுன்னு சொல்றாரு. This is what deconstruction is. When you deconstruct something, especially poems, the deconstructed ideas will explain more than what the actual writer speaks. And then he is talking about the allegory, chariot allegory. அந்த போம் நீங்க படிச்சிருப்பீங்க, அதுல ஒரு chariot allegory வரும். அதுதான் அந்த போமோட ஒரு சென்ட்ரல் இமேஜ். அதை வந்து இஸ் கம்பேரிங் ஆர் he is taking that as a representation of the journey of life, the relentless journey of life, right? And of course in life there is kind of tension between control and chaos, or some progress and distraction.
இது எல்லாத்தையுமே ரீப்ரசென்ட் பண்றதா அந்த சேரியட் அலிகரி பத்தி சொல்றாரு. மேபி கொஸ்டின்ஸ் இப்படி கூட வரலாம். ஜேஎஸ் மில்லரோட சேரியட், ஜேஎஸ் மில்லரோட டீகன்ஸ்ட்ரக்ஷனிஸ்ட் ரீடிங்ல என்ன அலிகரி பத்தி பேசுறாங்கன்னு கூட கேட்கலாம் சில வேளை. ரைட், ஓகே. ஸோ ஹி இஸ் ஆல்சோ டாக்கிங் அபவுட் தி இன்டர்பிளே ஆஃப் வாய்ஸஸ், அங்கங்க இருக்கக்கூடிய இன்டர்பிளே ஆஃப் வாய்ஸஸ் பத்திலாம் ரொம்ப டீட்டெயிலா சொல்றாரு. இப்போ ட்ரைம்ப் ஆஃப் லைஃப்லோட ஓப்பனிங் சீன் எப்படி இருக்கும்? ஒரு 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 ஸ்பீக்கர், அவருக்கு வந்து ஒரு ட்ரீம் இருக்கு. அந்த ட்ரீம்ல வந்து அந்த ட்ரீம் எப்போ நடக்குது? ஒரு டான் டைம்ல ஒரு ட்ரீம் வருது. அதுல அவருக்கு வந்த விஷன்ல எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் அந்த போம்ல வருது. இப்படிதான் அந்த போம் வந்து ஓப்பன் ஆகுது. அதுல ஹி இஸ் விட்னஸிங் பீப்புள் ரஷ்ஷிங் அலாங், ஒரு ரோடு போயிட்டு இருக்கான், ஓடிட்டு, அப்படிதானே வரும் அந்த போம்ல. ஒரு ஒரு குவாட்டிக் ப்ரொசஷன் ஆஃப் பீப்புள் ரஷ்ஷிங், அப்படி போயிட்டு இருப்பாங்க. அது மேபி லைக் தே ஆர் ட்ரிவன் பை சம் அன்சீன் ஃபோர்ஸஸ். ஸோ இந்த இந்த இது எப்படி கம்பேர் பண்றாரு ஷெல்லி? எப்படி கம்பேர் பண்றாரு? he is comparing these scenes to the fallen autumn leaves. fallen autumn leaves எப்படி இருக்கும்? இப்போ நீங்க ஓ டு த வெஸ்ட் விண்ட்ல கூட பார்க்க முடியும். வெஸ்ட் விண்ட்ல என்ன ஆகும்? ட்ரீஸ்ல இருந்து லீவ்ஸ் எல்லாம் கீழே விழுந்துரும். வெஸ்ட் விண்ட் அதை என்ன பண்ணும்? ஒரு இடத்துல கொண்டு போய் குமிச்சு வச்சிருக்கும், பைல் ஆஃப் ஜங்க். ஸோ அந்த மாதிரி ஆட்டம் லீவ்ஸ் மாதிரி இவர் கம்பேர் பண்றாரு. மேபி லைக் எதை சஜஸ்ட் பண்றாரு? தி வல்னரபிலிட்டி ஆஃப் people going into direction, some right, lack of direction. அது எல்லாத்தையும் அந்த போம்ல அந்த ஓப்பனிங் சீன்லயே டிஸ்கிரைப் பண்றாரு. தென் he is talking about the chariot. ஒரு டாஸ்லிங் சேரியட் ஒன்று வருது. அதுல ஒரு மிஸ்டீரியஸ் ஃபிகர் ஒருத்தர் இருக்காரு, ஒரு கேரக்டர் இருக்கு, ஒரு பிளைண்ட் ஃபோல்டட் ஐஸோட. அந்த சேரியட் எதை சிம்பலைஸ் பண்ண பயன்படுத்துறாரு? லைஃப் தான் சிம்பலைஸ் பண்றாரு. ரைட், he is using the chariot imagery to symbolize life itself, அந்த லைஃபோட ரெலண்ட்லெஸ்னஸ். அப்புறம் தி அன்ஸ்டாப்பபிள் ஃபார்வர்ட் மோஷன், இது எல்லாத்தையும் அந்த சேரியட்ல இங்க சிம்பலைஸ் பண்றாரு. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு கேரக்டரை பத்தி பேசுறாரு. ஹூஸ் தட் கேரக்டர் ட்ரைம்ப் ஆஃப் லைஃப்ல? யூ டோன்ட் ரிமெம்பர்? யூஜில பிஜில கண்டிப்பா படிச்சிருக்கணுமே. ஐ ஹவ் டைப்ட் இட் இன் சாட் பாக்ஸ். ரூசோ. ஹூ இஸ் ரூசோ? Why Shelley uses Rousseau? Transcendentalist. Pardon? Who supports French Revolution? Very good, very good. Of course, you're right. You're absolutely right. He is Jean-Jacques Rousseau, who was a influential, genuine philosopher. Right? Enlightenment era oda very important composer. இவரோட ஐடியாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கான்ட்ரடிக்டரா இருக்கும். சோசியல் கான்ட்ராக்ட் ஐடியாஸ் இருக்கும், நேச்சுரல் குட்னஸ், இமோஷன் ஓவர் ரீசன், இதெல்லாமே ரொம்ப எம்பசைஸ் பண்ணது ரூசோ. ஏன் ஷெல்லி இவரை எடுத்துக்கிட்டாரு ட்ரைம்ப் ஆஃப் லைஃப்ல அவங்க யூஸ் பண்றாரு அப்படின்னா, நாட் ஓன்லி ஃபார் ஷெல்லி, மோஸ்ட் ஆஃப் தி ரொமான்டிக்ஸ் கன்சிடர்ட் ரூசோ ஆஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரெவல்யூஷனரி ஃபிகர் and they considered Rousseau as their role model. Rousseau was considered to be the hero of romantic era. Right? ஏன்னா ரூசோ என்ன பண்ணாரு? he rebelled and challenged the traditional authority. நான் முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ரொமான்டிசிசம் அப்படின்றது நேச்சரை பத்தி மட்டும் பேசுறது கிடையாது. இட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி ரொமான்டிசிசம் அப்படின்றது. ரைட், நேம் தான் வேற வேற, ஏரியா தான் வேற வேற, ஜெர்மனி இங்கிலாந்து மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கோம். ஆனா ரொமான்டிசிசம் வாஸ் அ கைண்ட் ஆஃப் கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி. Rousseau was considered to be the hero of romantics because he challenged the traditional authority. He emphasized the individual freedom and natural feeling. இதெல்லாம் தான் ரூசோ வந்து ஷெல்லி இங்க பயன்படுத்த வந்துச்சு. ஸோ he was used as symbol of lost innocence. ரைட், இதெல்லாம் வந்து நம்ம இந்த போம்ல இந்த கீட்ஸ் ஷெல்லியோட ட்ரைம்ப் ஆஃப் லைஃப்லயே நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது. அண்ட் ஓகே, நவ் யூ நோ ஓ டு த வெஸ்ட் விண்ட், நீங்க நல்லா ரொம்ப டீட்டெயிலாகவே படிச்சிருப்பீங்க ஓ டு த வெஸ்ட் விண்ட். லெட் மீ டெல் யூ ஒன் ஃபேக்ட் அபவுட் ஓ டு த வெஸ்ட் விண்ட். I can ask you a question like, ஓ டு த வெஸ்ட் விண்ட் என்ன சிச்சுவேஷன்ல ஷெல்லி கம்போஸ் பண்ணாருன்னு சொல்லுங்க. His brother death.
No. There was a massacre happened in London by the time when Ode to the West Wind was composed. Peterloo massacre. Pardon? Peterloo massacre. Yeah, Peterloo massacre. Peterloo massacre நடந்தப்போ ஷெல்லி வாஸ் நாட் இன் இங்கிலாந்து. நீங்க சொன்னீங்கல்ல பிரதர்ஸ் டெத்துன்னு, எப்படி வேர்ட்ஸ்வர்த் அவரோட பிரதரோட டெத்துக்கு அண்டி மோன் பண்ணிட்டு கொஞ்ச நாள் ரிலாக்ஸ் பண்றதுக்காக ஒரு வெக்கேஷன் போனாரோ டேஃபடில்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடி, அது மாதிரி ஷெல்லியும் ஒரு ஷார்ட் வெக்கேஷனுக்காக he was அவுட் ஆஃப் லண்டன் ஃபார் சம் டைம். இங்க பீட்டர்லூ மேசக்கர் நடக்குது. ஷெல்லி எப்படி போட்டாரு? ஷெல்லி வந்து ஒரு ரிபல். ஷெல்லி வந்து ஒரு ரொமான்டிக் போய்ட்டுன்னு நம்ம மோஸ்ட்லி லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ரொமான்டிக் போய்ட்டுன்னு சொன்னோடனே ரொமான்ஸ்ன்னு வச்சுக்குவாங்க. நோ, ரொமான்ஸ் வேற, ரொமான்டிசிசம் வேற இல்லையா? நம்ம ஷெல்லி ரொமான்டிக் போய்ட்டுன்னு சொன்னோடனே ஷெல்லி வந்து நேச்சர் பத்தி பேசுவாரு, லவ் பத்தி பேசுவாரு, அஃபெக்ஷன் பத்தி பேசுவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். லைஃப் பத்தி பேசுவாரு. நோ நோ, ஷெல்லி வாஸ் அ பொலிட்டிக்கல் போய்ட். ஒரு பயங்கரமான ஒரு அட்டாக்கர், பொலிட்டிக்கல் அட்டாக்கர். இப்போ ஓட் டு த வெஸ்ட் விண்ட் இவர் கம்போஸ் பண்ணும்போது யாருக்காக கம்போஸ் பண்றாருன்னா, ஹி வாஸ் இன் பிரான்ஸ், ஐ சப்போஸ். பிரான்ஸ்ல இருந்த மாதிரி தான் நான் இங்கே படிச்சேன், ஞாபகம் இருக்கு. பட் ஹி வாஸ் அவுட் ஆஃப் இங்கிலாந்து. பீட்டர்லூ மேசக்கர் நடந்துச்சுன்னு கேள்விப்பட்டாரு. இவருக்கு வந்து இவர் அங்க இருந்திருந்தாருன்னா அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஆறுதல் சொல்லியிருப்பாரு, அல்லது இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு கைட் பண்ணிப்பாரு, பொலிட்டிக்கல் கைடன்ஸ் கொடுத்திருப்பாரு அந்த ரெவல்யூஷனிஸ்டுக்கு. இப்போ அவர் இங்க இல்ல, என்ன பண்றது? வேற வெளியில இருந்து டைரக்டா இதுக்கு சப்போர்ட் பண்ணவும் முடியாது, அல்லது அப்போசிங் ஐடியாஸை ஷேர் பண்ணவும் முடியாது. சம்டைம்ஸ் he might be having the fear of imprisonment. அதனால என்ன பண்றாரு? He wrote this poem. Finally, when he closes this poem, Ode to the West Wind, எப்படி முடிக்கிறாரு? If winter comes, can spring be far behind அப்படின்னு கேட்கிறாரு. It is not a life philosophy. அது சும்மா நம்ம எடுத்துக்குவோம், அதெல்லாம் ஒரு நாள் கஷ்டம் வந்தா ஒரு நாள் சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். It is one way of accepting, or one way of understanding. But the actual sense Shelley wanted to impose there is, it is a message communicated to the people who suffered out of Peterloo massacre. Don't worry, you will have your own time. வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜிஸ்ட் ஷெல்லி. ஓகே, நவ் டெல் மீ சம்திங் அபவுட் ரிவோல்ட் ஆஃப் இஸ்லாம். இந்த போம் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா, தென் யூ வில் நோ ஹவு கிரேட் ஷெல்லி இஸ், ஹவு கிரேட் ஷெல்லி இஸ் இன் ரைட்டிங் பொலிட்டிக்கல் ஐடியாலஜிக்கல் போம்ஸ். ரிவோல்ட் ஆஃப் இஸ்லாம் படிச்சிருக்கீங்களா? ரிவோல்ட் ஆஃப் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரிவோல்ட் ஆஃப் இஸ்லாம் ஷெல்லியோட போம், another poem. It was written in the year 1818, right? Originally this poem was titled as Loan and Sitna. I'm typing that in chat box. Loan and Sitna. Da 1818. அந்த chat boxல இருக்கு, நோட் பண்ணிக்கங்க. இதான் அந்த போமோட ஒரிஜினல் டைட்டில். Later it was changed to The Revolt of Islam. அண்ட் அது மேபி ஒரு கான்ட்ரவர்ஷியல் டைட்டிலாக இருக்குன்றதுக்காக டைட்டில் சேஞ்ச் பண்ணியிருந்திருக்கலாம், ரைட்? இது வந்து ஒரு சிம்பிள் ஸ்டோரி. இட் இஸ் அ ஸ்டோரி ஆஃப் லோவான் அண்ட் சித்னா, பிரதர் அண்ட் சிஸ்டர். அவங்க வந்து ஒரு ரெவல்யூஷனை லீட் பண்ணுறாங்க, ரைட்? ஒரு மேபி இஸ் ஹேவிங் எ ஃபிக்ஷனல் இஸ்லாமிக் கிங்டம். அந்த ஃபிக்ஷனல் இஸ்லாமிக் கிங்டம்ல இருந்த அப்ரஷனை எதிர்த்து ரெவல்யூட் பண்ண ரெண்டு பேரு இந்த பிரதர் அண்ட் சிஸ்டர் லோவான் சித்னா. இவங்களை பத்தின ஒரு போம் தான். அண்ட் தே ஃபைட் ஃபார் ஃப்ரீடம் அண்ட் ஈக்வாலிட்டி ஆஸ் யூஸ்வல், ரைட்? பட் தேர் ரிபலியன் இஸ் அல்டிமேட்லி கிரஸ்ட். அதான் அது ரொம்ப முக்கியமானது. ஸோ ஹியர் பை டெல்லிங் திஸ், இது ஒரு கம்ப்ளீட் ஃபிக்ஷனல் போம் தான், உண்மையில் நடந்த ஸ்டோரிலாம் அவர் சொல்லலை. பை டெல்லிங் திஸ் இன்சிடென்ட் ஆர் இமேஜினிங் திஸ் இன்சிடென்ட் த்ரூ திஸ் போம், ஹீ இஸ் எக்ஸ்பிரஸிங் ஹிஸ் ரெவல்யூஷனிஸ்ட் அண்ட் பொலிட்டிக்கல் ஐடியாலஜி. ஷெல்லி வாஸ் வெரி டீப்லி இன்ட்ரெஸ்டட் இன் பொலிட்டிக்கல் ரிஃபார்ம். சோசியல் ஜஸ்டிஸ் பேசினது ஷெல்லி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் பாரதியார் வந்து பாரதியார் வாஸ் அ லவர் ஆஃப் ஷெல்லி. ஹி சேஞ்ச் இஸ் நேம் அஸ் ஷெல்லி தாசன், கேள்விப்பட்டிருப்பீங்களா? அந்த மாதிரி, ரைட்? ஹி இஸ் ஆல்சோ அ டீகன்ஸ்ட்ரக்ஷனிஸ்ட், ரைட்? பாரதியார் கூட ஒரு டீகன்ஸ்ட்ரக்ஷனிஸ்ட் தான். ஜான்ஸ் காலேஜில் யாராவது படிச்சிருந்தீங்கன்னா அல்லது படிச்சுட்டு இருந்தீங்கன்னா, யூ வுட் ஹவ் நோன் அ ப்ரொஃபஸர் கால்ட் ஆர்ஜேஎஸ், தெரிஞ்சிருக்கும்ல, டாக்டர் Jayasundar Singh. One day I asked him, sir, explain me
deconstruction in with one simple example அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாரு பாரதியாரோட அக்ரகாரத்தில் கழுதை அதான் டீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இட் வாஸ் ட்ரூ, ரைட்? டீகன்ஸ்ட்ரக்ஷன், டெரிடா சொல்ற டீகன்ஸ்ட்ரக்ஷன் என்ன? எக்ஸ்பீரியன்சிங் தி இம்பாசிபிள் இன் டெரிடாஸ் ஓன் வேர்ட்ஸ், ரைட்? அந்த புக்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கனாலே அதுலயே இந்த சென்ஸ் இருக்கும். காயத்ரி ஸ்பிவாக்கோட டிரான்ஸ்லேஷன்ல எக்ஸ்பீரியன்சிங் தி இம்பாசிபிள் இஸ் டீகன்ஸ்ட்ரக்ஷன். பாரதியாரோட டைம்ல அக்ரகாரத்துக்குள்ள ஒரு கழுதையை கொண்டு போறது இம்பாசிபிள் திங். இவர் ஷோல்டர்ல வச்சுக்கிட்டு உள்ள போயிட்டு அக்ரகாரத்தில் கழுதைன்னு சொன்னார்ல, அதான் டீகன்ஸ்ட்ரக்ஷன், ரைட்? ஸோ எமினன்ட் ப்ரொபோசஸ், ரைட்? ஓகே, வில் கம் பேக் டு தி லியோன் அண்ட் சிதா, தட் ரிவோல்ட் ஆஃப் இஸ்லாம். ஸோ இங்க வந்து ஷெல்லி பியூர்லி பிலீவ்ட் இன் தி டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் பவர், லைக் டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் பவர் ஆஃப் இமேஜினேஷன். அது எதுக்காக பயன்படுத்தலாம் நினைச்சாரு இந்த டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் பவர் ஆஃப் இமேஜினேஷனை? டு என்விஷன் a better world. இது வந்து ஒரு யூட்டோப்பியன் டைப் ஆஃப் poetry, ரைட்? இப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றது டெஸ்டோப்பியன், ரைட்? அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். தட் இஸ் another poem, ரைட்? இன்னொரு poem இருக்குல்ல, the witch of Atlas. இது இந்த poem witch of Atlasன்றது சேம் இயர் 1818. இன்ஃபேக்ட் witch of Atlas அப்படின்றது கொஞ்சம் ரிவோல்ட் ஆஃப் இஸ்லாம்ல இருந்து கொஞ்சம் டீவியேஷனல் ஸ்டைல்ல இருக்கும். இந்த போம்ல வந்து யூஸ்வலாவே விச்லாம் எப்படி இருப்பாங்க? ரொம்ப ரொம்ப அகோரமா, அது ஒரு மாதிரி ஒரு ஸ்கின் டோன்லாம் வேற மாதிரி அப்படிலாம் இருப்பாங்கல்ல, அப்படிலாம் கிடையாது. இவர் சொல்ற இந்த விச் ஆஃப் அட்லஸ் யார் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருப்பாங்க. ஷீ இஸ் வெரி வெரி பவர்ஃபுல் அண்ட் வெரி பியூட்டிஃபுல். அண்ட் ஷீ யூஸ் டு லிவ் அலோன் இன் கேவ் இன் மவுண்ட் அட்லஸ் மவுண்டன்ல ஒரு கேவ்ல அவங்க தனியாக தான் இருப்பாங்க. அவங்க யார் அவங்க அப்படின்னு டிஸ்கிரைப் பண்றாருன்னா, ஷீ இஸ் தி டாட்டர் ஆஃப் அப்போலோ, தி சன் காட், ரைட்? கிரீக் மித்தாலஜி. இந்த விச் வந்து ரொம்ப என்சான்ட்ரஸா இருக்காங்க. ஒரு ஷீ இஸ் அ வெரி பெனவலண்ட் ஸ்பிரிட் ஹூ யூஸ் டு ஸ்பெண்ட் அ டைம் எக்ஸ்ப்ளோரிங் தி வேர்ல்டு. அங்கங்க போயிட்டு வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இது 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 ஒரு பிளேஃபுல் கேரக்டரா தான் இந்த விச்சை வந்து இவர் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாரு. அந்த போம் ஃபுல்லாகவே ஒரு ட்ரீம் லைக் அட்மாஸ்பியர்ல இருக்கும். நிறைய மித்தாலஜிக்கல் எலமெண்ட்ஸ் வரும். அப்பெல்லோ, அட்லாண்டிடஸ், ரைட்? மவுண்ட் அட்லாண்டிக்ஸ், இது எல்லாமே அதில் அங்கே வரும். நிறைய நேச்சுரல் இமேஜரி இதில் இருக்கும். ஸோ இதெல்லாமே இந்த ஒர்க்ஸ் அதர் ஆப்ஷன்ஸ்ல இருந்த ஐடியாஸ். ஸோ ஐ எம் டெல்லிங் ஆல் திஸ் பிகாஸ் சரியான ஆன்சர் ட்ரைம்ஸ் ஆஃப் லைஃப் தான். பட் ரிமைனிங் ஆப்ஷன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரியணும்ல, அதுக்காக சொன்னேன். Now we'll move on to the next question. Which of the following poems is an unfinished poem by Shelley? Triumphs of Life நீங்க சொன்னீங்கல்ல. இப்போ அதுல இன்னும் இது ஒரு நெட் கொஸ்டின். இது ரெண்டு கொஸ்டினும் ஒரே மாதிரி கேட்டிருந்தாங்க. ஒரே இயர்ல 2018லயே ஜேஎஸ் மில்லர் வந்து எந்த ஷெல்லியோட போமா டீகன்ஸ்ட்ரக்ஷனிஸ்ட் ரீடிங் பண்ணாருன்னு கேட்டிருந்தாங்க. அண்ட் இன்னொரு 2-3 கொஸ்டின்ஸ் தள்ளி இன்னொரு எப்படி கேட்டிருக்காங்கன்னா, which of the following poems is an unfinished poem by Shelley ன்னு கேட்டிருந்தாங்க. So you said Triumphs of Life. So now we talked much about Triumphs of Life. Go to the question பத்தி பேசிட்டோம். Can someone tell me something about the third option, Queen Mab? In fact, Mab da It's a Gothical poem. pardon? He's Dedicated His first wife. first wife. Oh, it's a very new information. I didn't know that. If it is right, I'm happy. I mean, please take note of it. அது வந்து ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்க்கு டெடிகேட் பண்ணியிருக்காராமா. திஸ் இஸ் ஹிஸ் ஃபர்ஸ்ட் மேஜர் ஒர்க், குயின் மேம். இது வந்து ஒரு பிலாசபிக்கல் போம், ரைட்? ஒரு பிலாசபிக்கல் போம். இங்கேயும் ஒரு விஷனரி ஜேர்னி தான் அது. இந்த குயின் மேம் ஒரு ஃபேரி குயின், ரைட்? அவங்க வந்து ஒரு யங் உமன் மாதிரி, ஷி டேக்ஸ் த சோல் ஆஃப் அன் யங் உமன் அண்ட் நேம்ட் இட் அஸ் லான்தே, LANTHE, லான்தே, ரைட்? ஒரு செலஸ்டியல் ஜேர்னியில இருக்காங்க. அந்த ஜேர்னியில அவங்க வந்து பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர் மூணுக்குமே டிராவல் பண்றாங்க. பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர் மூணுக்குமே டிராவல் பண்றாங்க. ஒரு செலஸ்டியல் ஜேர்னி, மேபி லைக் ஒரு ஃபேரி குயின், ரைட்? இங்க அந்த ஒவ்வொரு டைம்லயும் அவங்களுக்கு கிடைச்ச
அவங்க விட்னஸ் பண்ண அல்லது அவங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் அந்த போம்ல எக்ஸ்பிரஸ் பண்றாரு. இது நம்ம வந்து ஒரு ஒரு ஃபேரி டேல் மாதிரி, ஒரு ஃபேரி டேல் லைக் போம் மாதிரி இதை படிக்க முடியாது. இட் இஸ் ஆல்சோ a poem that talks about the social justice or the critiques of monarchy, religion, war, inequality. இது எல்லாமே இந்த போம்ல இருக்கு. It is a social critique. Shelley's social critiques of monarchy, religion, war and inequality. இதுல நம்ம அந்த போமை விட நான் முன்னாடி சொன்னல அதை விட இது வந்து குயின் மேப் வந்து ஒரு யூட்டோப்பியன் ஸ்டைல் போம் தான், பியூர்லி அண்ட் யூட்டோப்பியன் ஸ்டைல் போம். ரைட். ஒரு பெட்டர் வேர்ல்டு எப்படி இருக்கலாம்னு சொல்லுவார். அது ஃபியூச்சர்ல அவங்களோட செலஸ்டியல் ஜர்னில ஃபியூச்சர்ல அவங்க போகும்போது இஸ் டாக்கிங் அபவுட் தி பாசிபிலிட்டி ஆஃப் அ பெட்டர் வேர்ல்டு, எப்படி இருந்தா நல்லா இருக்கும்ன்றத சொல்லுவார். ஸோ ஹி இஸ் பியூர்லி he has purely prepared this poem as a reformist or revolutionary work. So he is advocating for social and political change, and he is criticizing his own time, especially the monarchy, right? The ills of his time. Religion பத்தி ரொம்ப டீடைலா பேசுறாரு. And he is also talking about the vegetarianism, animal rights, அதெல்லாம் பேசுறாரு இந்த போம்ல. வெஜிடேரியனிசம் பத்தி பேசுறாரு, ரைட்? ஸோ இதெல்லாம் இந்த போம்ல ரொம்ப முக்கியமான ஐடியாஸ். Then next, fourth option, Daemon of the World. Daemon of the World. I think the spelling is wrong. Daemon. Daemon of the World. கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த போம்? Sir, I think this is the revised edition of Queen Mab. Not exactly. You're right. Revised edition கிடையாது, early version. குயின் மேப்போட ஒரு early version. இப்போ நான் அதில் சொன்னேன்ல, குயின் மேப்ல பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர்னு ஒரு ஜேர்னி இருக்குன்னு, அதில் ஒன் ஆஃப் தி ஜேர்னிஸ் தான் இந்த டேமன் ஆஃப் தி வேர்ல்ட், ரைட்? ஓகே, வில் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஒன். இங்கே ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த மாதிரி சில வேளை ரொமான்டிசிசம்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. எப்படி மேட்ச் பண்ணுவீங்க? Keats Lamia, Wordsworth Exclusion. Okay. William Shelley- Blake, Song of Experience. Shelley Alastair. William Blake Songs of Experience. குட். ஸோ இந்த மாதிரி சில வேளை கொஸ்டின்ஸ் இப்படி கேட்பாங்க, மேட்ச் பண்ண சொல்லி இப்படி கேட்பாங்க. ஜஸ்ட் அ மினிட், ஐ ஹவ் டேக்கன் சம் நோட்ஸ் ஹியர் ஃபார் இட். ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக மேட்ச் பண்ணிட முடியும். ஏன்னா ஒன்று அல்லது 2 ஆன்சர்ஸ் சரியாக தெரிஞ்சிருந்துச்சுன்னா யூ கேன் ஈஸிலி சூஸ் தி ரைட் ஆன்சர்ஸ். நவ் அரேஞ்ச் தி ஃபாலோவிங் ஒர்க்ஸ் இன் chronological ஆர்டர் ஆஃப் பப்ளிகேஷன். இது மோஸ்ட்லி உங்களுக்கு ஃபேவரட்டாக இருக்கும்ல. நிறைய நீங்கள் உங்களோட ரிவிஷன் கிளாஸஸ்லாம் அப்போ நான் பார்ப்பேன். அப்போ மோஸ்ட்லி யூ வில் டாக் அபவுட் தி பப்ளிகேஷன் இயர்ஸ் தான் பேசிட்டு இருப்பீங்க. நான் சில வேளை நினைச்சிட்டு இருப்பேன், ஒய் யூ ஆர் ஸ்பெண்டிங் மச் டைம் இன் கான்சென்ட்ரேட்டிங் இயர்ஸ் ஆஃப் பப்ளிகேஷன். சில வேளை இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கும்போது இட் பிகம்ஸ் மேண்டேட்டரி, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிடுது. ஓகே, நவ் அரேஞ்ச் தி ஃபாலோவிங் ஒர்க்ஸ் இன் chronological ஆர்டர். BC AD. இல்ல, ஆன்சர் சொல்லுங்க. Defense of Rhyme 1602. 3. Good. 1603. ஓகே. Preface to Life of Cowley 1789. Frontiers of Criticism 1956. Preface 1800. ப்ரிஃபேஸ் 1800. குட், ரைட். இப்போ எவ்வளவு ப்ரிஃபேசஸ், எவ்வளவு பப்ளிகேஷன்ஸ் இருக்கு லிரிக்கல் பேலட்ஸ்ல? 3. 3. Sir. 4. 4. ரைட், 4. 1798ல பப்ளிஷ் பண்றாங்க, 1800ல செகண்ட் எடிஷன் ப்ரிஃபேஸ் வருது, 1802 and 1805, ரைட்? ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி சில வேளை கொஸ்டின்ஸ் வரலாம். இப்போ டிஃபென்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல, டிஃபென்ஸ் ஆஃப் ரைம், லைஃப் ஆஃப் கவுலே, ஃப்ரான்டியர்ஸ் ஆஃப் கிரிட்டிசிசம், யூ நோ ஆல் தட், ரைட்? We will move on to the next one.
இப்போ இதுல சொல்லுங்களேன், who among the following believed that rhyme is not an integral part of poetry? Wordsworth. யாருப்பா? ஓகே, ஐ காட் தி நோட்ஸ். நம்ம இதை முடிச்சுட்டே போகலாம். இப்போ டிஃபென்ஸ் ஆஃப் ரைம் என்ன இயர்ல சொன்னீங்க? பப்ளிகேஷன் இயர் 1603. யாரு ரைட்டர்? Samuel Daniel. Samuel Daniel, right? Samuel Daniel. Okay, இது வந்து it is a response to some or one of the writers argument. Thomas Thomas Campaign's argument. அதுல Observation என்ன on the ஆர்குமெண்ட் authors. என்ன ஆர்கியூ பண்றாரு? இங்கிலீஷ் போயட்ரியோட ரைமை பத்தி ஆர்கியூ பண்றாரு. அதோட ரெஸ்பான்ஸ் தான் சாமுவல் டேனியலோட டிஃபென்ஸ் ஆஃப் ரைம். உங்களுக்கு மேபி இது உங்களுக்கு இதை ஞாபகப்படுத்தலாம், டிஃபென்ஸ் ஆஃப் போயட்ரி ஞாபகப்படுத்தலாம், பயசியை ஞாபகப்படுத்தலாம், சிட்னியோடது. ஓகே, லைஃப் ஆஃப் கவுலே 1779 பை சாமுவல் ஜான்சன். லைஃப்ஸ் ஆஃப் பாய்ட்ஸ்ல ஒன் ஆஃப் தி பயோகிராஃபி ஆஃப் ஆப்ரஹாம் கவுலே, அவரை பத்தி பேசுறாரு. தென் லிரிக்கல் பேலட்ஸ், யூ நோ இட், ரைட்? ப்ரிஃபேஸ் டு தி லிரிக்கல் பேலட்ஸ், யூ நோ திஸ். இதுல தான் வேர்ட்ஸ்வர்த்தோட டெஃபினிஷன் ஆஃப் poetry இருக்கு. அந்த in another sense ரொமான்டிசிசமோட ஃபவுண்டேஷன் இதான் ப்ரிஃபேஸ் டு தி லிரிக்கல் பேலட்ஸ். ஃப்ரான்டியர்ஸ் ஆஃப் கிரிட்டிசிசம், ஆஃப் கோர்ஸ், என்ன இயர் ஃப்ரான்டியர்ஸ் ஆஃப் கிரிட்டிசிசம்? 1956 பை T.S. Eliot. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. சம்டைம்ஸ் நம்ம எப்படி கன்ஃபியூஸ் ஆயிடுவோம்னா, இது எல்லாமே வேற ஏஜ்ல உள்ளது, இது ஃப்ரான்டியர்ஸ் ஆஃப் கிரிட்டிசிசம்ன்றது இன்னொரு வேற ரொம்ப டிஃப்ரெண்ட், வேற ஏஜ்ல இருக்குது. இப்படி நம்ம சில வேலை கன்ஃபியூஸ் ஆயிடும். இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வருவாங்க. Now tell me, who among the following believed that rhyme is not an integral part of poetry? D&D. இங்க ரெண்டு பேர் இல்ல, நோ நேம் them. Samuel Daniel, Philip Sidney. Can you make another guess? Option Horace 1, and Wordsworth and Wordsworth. Daniel. Very good. Wordsworth is one answer. Wordsworth Samuel எங்க Daniel. சொன்னாரு? We'll wait. We'll first discuss how Wordsworth expressed this. Wordsworth believed that rhyme is not an integral part of poetry. Why? Freestyle. Because Wordsworth is a romantic. அங்க ரைம் முக்கியம் இல்ல. Wordsworth இது நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணிட முடியும். Wordsworth ஒன் ஆஃப் தி ஆன்சர்ஸ் ஈஸியா நீங்க சூஸ் பண்ண முடியும். Why? Because Wordsworth is a key figure in romantic movement. அவரோட ஆர்குமெண்டே என்னன்னா, பொயட்ரியோட யூஸ் வந்து காமன் மேன் தான் இருக்கணும். ஸோ எவ்ரிடே லாங்குவேஜ்ல இருந்து, எவ்ரிடே லைஃப்ல இருந்து சப்ஜெக்ட் மேட்டரை சூஸ் பண்ணுங்கன்னு சொன்னாரு. அப்போ எவ்ரிடே லைஃப்ல இருந்து சப்ஜெக்ட் மேட்டரை சூஸ் பண்ணா எவ்ரிடே லாங்குவேஜ் தான் இருக்கணும். ஸோ எவ்ரிடே லாங்குவேஜ் அண்ட் நேச்சுரல் ரைம்ஸ் தான் பொயட்ரிக்கான பெஸ்ட் ஃபிட்னு சொன்னார். ரைட். இப்போ வந்து ஸ்ட்ரிக்ட் ரைம் ஸ்கீம்ஸ் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். யூ டேக் மெட்டாபிசிக்கல் பாயிண்ட்ஸ், ஸ்ட்ரிக்ட் ரைம் ஸ்கீம்ஸ் இருக்கு. அல்லது தி ஒரேஷியன்ஸ் டைப் ஆஃப் சானட்ஸ் எடுத்துக்கோங்களேன், ஸ்ட்ரிக்ட் ரைம் ஸ்கீம்ஸ் இருக்கு. நியோ கிளாசிக்கல் ரைம் ஸ்கீம்ஸ், ஸ்பெஷல் ரைம் ஸ்கீம்ஸ். அது ஸ்ட்ரிக்ட் ரைம் ஸ்கீம்ஸ் இருந்துச்சுன்னா, and that may work as a hinder to the expression of genuine emotion. அதான் வேர்ட்ஸ்வர்த்தோட ஐடியா. அதுக்கு தான் ப்ரிஃபேஸ் டு தி லிரிக்கல் பேலட்ஸ் கொடுக்குறாரு. ஸோ வேர் ஹி இஸ் அட்வொகேட்டிங் ஃபார் தி ஸ்பான்டேனியஸ் ஸ்டைல். ரைட். பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் ஹிஸ் ஓன் டெஃபினேஷன் ஆஃப் poetry. Poetry should be the spontaneous overflow of powerful feelings. அப்போ கேள்வி கேட்பாங்க, ஹவு பவர்ஃபுல் ஃபீலிங்ஸ் will occur? எப்படி வரும், எப்படி உருவாகும்? அதுக்கு தான் என்ன பண்றாரு, go collect emotions, gather emotions, come back, take rest. While you are in tranquil, recollect your emotion. When emotions are recollected in tranquility, that becomes your powerful feelings. And when that is a spontaneous overflow, when that is spontaneous overflow happen, it becomes poetry. அப்படின்னு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றாரு. அங்க வந்து ஸ்ட்ரிக்ட் ரைம் ஸ்கீம்ஸ்க்கோ ரைம்ஸ் பத்தி பேசுறதுக்கோ வேலையே கிடையாது. இப்போ இன்னொரு ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. Philip Sidney. Philip Sidney. No, it is Horace.
ஹொரேஸ் ரோமன் poet இருக்கார் இல்லையா, கிரிட்டிக் இருக்கார் இல்லையா, அவரு சொல்றாரு கிராஃப்ட்மேன்ஷிப்ல எஸ்பெஷலி ஃபார் poetry this is not, rhyme is not important, right? When you take the other two options, ஏன் நம்ம ஹொரேஸ் சூஸ் பண்ணோம்னா you should know the ideas of Samuel Daniel and Philip Sidney. When Samuel Daniel, in his defense of rhyme published in 1603, he is explicitly arguing in favor of rhymes. இப்பதான் படிச்சோம், ப்ரீவியஸ் கொஸ்டின்ல தான் படிச்சோம். ப்ரீவியஸ் கொஸ்டின் என்ன படிச்சோம்? இதை அரேஞ்ச் பண்ண சொன்னாங்கல்ல, டிஃபென்ஸ் ஆஃப் ரைம்ல என்ன சொன்னேன்? இட் இஸ் அ ரெஸ்பான்ஸ் இல்லையா? அவர் வாட் வாஸ் ஹிஸ் நேம்? யூ நேம்ட் இட் கேம்பெயின். தாமஸ் கேம்பெயின். அது அவர் சொன்னதுக்கு ரெஸ்பான்ஸ் இவர் கொடுக்குறாரு. இங்கிலீஷ் ரைம்ஸை பத்தி பேசும்போது ஹி இஸ் டிஃபெண்டிங் இங்கிலீஷ் ரைம். அப்போ இவர் வந்து எப்படி சொல்ல முடியாதுல்ல, ரைம் இஸ் நாட் இன்டிகிரல் பார்ட்னு சொல்ல முடியாது இல்லையா? இது இஸ் a kind of clue, right? You can easily identify. When in defense of rhyme, he is talking in favor of rhymes. He is defending its use in English poetry. யாரெல்லாம் ரைம் யூஸ் பண்ணாம போம்ஸ் எழுதுறாங்களோ அவங்களெல்லாம் அவர் கிரிட்டிசைஸ் பண்றாரு சாமுவல் டேனியல் டிஃபென்ஸ் ஆஃப் ரைம்ல. இந்த சேம் வே பிலிப் சிட்னி, ரெனசான்ஸ் poet critic, right? அவரும் வந்து he is valuing the artistry and மியூசிக்காலிட்டி ஆஃப் ரைம். அவர் என்ன அந்த 4 ஆர்குமெண்ட் ப்ரெசென்ட் பண்ணி முடிச்ச பிறகு செகண்ட் பார்ட் ஆஃப் டிஃபென்ஸ் ஆஃப் பைசில அவர் வந்து அட்வைஸ் பண்றாரு இங்கிலீஷ் poetsக்கு. என்ன சொல்றாரு? லுக் அட் தி ஃபார்மேஷன் ஆஃப் கிளாசிக்ஸ், எப்படி அவங்க ஃபார்ம் பண்றாங்க. டேக் தேர் ரைம்ஸ் as models, prepare your poems, right, just like the Greek models, so that your next generation will no longer go for classics for their models, they will take yours as model. பெஸ்ட் மாடலா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? பெஸ்ட் மாடல் poetry ஃபாலோ பண்ணணும். பெஸ்ட் மாடல் poetry என்ன இருக்கு? பெஸ்ட் ரைம்ஸ் இருக்கு. யூ ஆல்சோ ஃபாலோ தி பெஸ்ட் ரைம்ஸ். சிட்னியோட ஆர்குமெண்ட். ஸோ இங்க ஆப்ஷன்ஸ் ரைட் ஆன்சர்ஸ் வந்து வேர்ட்ஸ்வொர்த்தும் ஹொரேஸும். ஓகே, look at the next question. Who among the following wrote a poem called Mazeppa? Which is a long narrative. Lord Byron. Good. Tell me something about this poem, Mazeppa. No idea. No idea. ஒரு ஹிஸ்டாரிக்கல் இன்ஸ்பிரேஷன்ல எழுதுறாரு. இவான் மெசப்பா அப்படின்னு சொல்லி ஒரு இஸ் a leader, 17th century Cossack leader, Ivan Mazeppa. I will type that name in chat box. Ivan Mazeppa. அவங்களோட லைஃப் 17th centuryல இருந்து ஒரு லீடர், அவரோட லைஃப்ல இருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன்ல தான் எழுதுறாரு. இஸ் a powerful figure in Ukrainian history. உக்ரைன் ஹிஸ்டரியில பொலிட்டிக்கல் ஸ்ட்ரகிள்ல அவரோட நேம் வந்து undeniable. He was one of the rebellion against the Russian tyrant Tsar. Tsarன்னு ஒரு ரஷ்யன் கிங் பார்ப்போம் இல்லையா, அந்த டைம்ல அந்த கிங்டம்ல அந்த கிங்டம்க்கு அகெயின்ஸ்டா அந்த ரிபல்லியன்ல ஒரு முக்கியமான ஃபிகர். ஓகே, இங்க வந்து முக்கியமான தீம் என்ன அந்த பொம்னு பாத்தீங்கன்னா பனிஷ்மெண்ட், ரிடம்ஷன். இதுதான் அந்த மெசப்பாவோட வெரி இம்பார்ட்டன்ட் தீம். பைரன் இந்த மாதிரி நிறைய கான்ட்ரடிக்டரி எலிமெண்ட்ஸை பத்தி பேசுற ஆளு. there is another poet we should talk about with the same time. Burns, Robert Burns. Can someone name a very important poem by Robert Burns? Anatomy of Melancholy. Okay, there is one very beautiful beloved love poems. One of the beloved love poems. Red Rose. நீங்க இந்த போம்ஸ்ல கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வெரி ஆஃப் அந்த கொஸ்டின் நான் இங்க கொடுக்கல. வெரி ஆஃபன் அந்த கொஸ்டின் கேட்கறாங்க. ரெட் ரோஸ் யார் எழுதுனதுன்னு கேட்பாங்க, அதோட மியூசிக்காலிட்டியை பத்தி கேட்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. போன்ஸோட அதர் போம்ஸ். We'll move on to the next question. Okay, here this is very important and interesting too. In which of the work
does William Blake say that Milton was a true poet and a devil's party without knowing it? நான் நேத்து Song of லாஸ்ட் கிளாஸ்ல அதை பத்தி நான் பேசியிருந்தேன். The marriage of heaven and hell. Song of Innocence. Just a minute. I have one notes for this. Just a minute, just 1 minute. Okay. Can you please repeat it? என்ன போம்ல அவர் சொல்லியிருக்காரு? The marriage of heaven and hell. Very good. The marriage of heaven and hell. In the 1790ல 1793ல எழுதின போம் ஓக் அது. ஒரு பிளேக் வந்து ஒரு ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபிகர். இந்த ரொமான்டிக் ரிவோல்ட்ல பிளேக் வந்து ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபிகர். பிகாஸ் பிளேக் வந்து லாஸ்ட் கிளாஸ் நான் சொன்ன மாதிரி பிஃபோர் வேர்ட்ஸ்வொர்த் அண்ட் கால்ட்ரிட்ஜ் he was alone struggling to bring that movement to the uprise மேல கொண்டு வரதுக்கு ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. மில்டனோட வியூ ஆன் பிளேக் மில்டனை வியூ பண்றது இட் இஸ் வெரி டிஃபரெண்ட். பிளேக் வந்து a pure admirer of Milton. He is admiring the poetic genius of Milton, and he purely believes that மில்டனுக்கு அந்த பியூரிட்டன் பிலீஃப் இருந்ததுனாலதான் அவரை மிஸ்ரெப்ரசன்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாரு. நம்ம கூட சில வேளை அப்படிதான் ஆர்கியூ பண்ணுவோம். மில்டன் லிவ்ட் இன் தி டைம் ஆஃப் காமன்வெல்த் பீரியட். மில்டனோட கிரேட்னஸ், poetic greatness பத்தி நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம். ஒருவேளை மில்டன் காமன்வெல்த் இல்ல, ஒருவேளை மில்டன் வந்து அவ்வளவு சஃபர் ஆகலைன்னா, பியூரிட்டன்ஸ் எல்லாம் அவ்வளவு சஃபர் ஆகலைன்னா, பியூரிட்டன்ஸ்க்கு வந்து அந்த லிபர்ட்டி இருந்துச்சுன்னா, பப்ளிகேஷன் லிபர்ட்டி, ரைட், இதெல்லாம் இருந்துருந்துச்சுன்னா, இமேஜின் தி லிட்டரரி கிரேட்னஸ் ஆஃப் மில்டன் எப்படி இருந்திருக்கும். ஸோ ஹீ இஸ் டேக்கிங் தட் ரைட் அட்மிரேஷன். So William Blake admired Milton's poetic genius and felt that due to the Puritan beliefs, Milton had misrepresented the true nature of good and evil அப்படின்னு சொல்றாரு. ஸோ இங்க வந்து பிளேக் வந்து எதை சேலஞ்ச் பண்றாருன்னா, the conventional moralityன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை வந்து சேலஞ்ச் பண்றாரு. இஸ் இன் மேரேஜ் இன் ஹெவன் அண்ட் ஹெல், அந்த போம் அந்த ஒர்க் ஃபுல்லாவே he is challenging the conventional morality, especially the Christian morality, and he considered that as a repressive structure. இப்போ வந்து மில்டன் எப்படி சஜஸ்ட் பண்றாரு, டெவில் ஸ்பாட் சஜஸ்ட் பண்றாரு இல்லையா, ஆஃப் தி டெவில் ஸ்பாட் இன் லாஸ்ட் பார்ட் ஆஃப் தி கோட் ஆஃப் தி டெவில் ஸ்பாட் சஜஸ்ட் பண்றாரு இல்லையா, அங்க இஸ் அக்யூசிங் மில்டன், டெல்லிங் தட் மில்டன் ரெப்ரசன்டட் those who challenge authority. And Blake again questioned the traditional morality. எப்படி ட்ரெடிஷனல் மொராலிட்டியை கொஸ்டின் பண்றாருன்னா, சேட்டனை வந்து மில்டன் ஒரு சிம்பிள் ஆஃப் ரெபலியனா காமிச்சிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறாரு. பிளேக் சொல்றாரு. பிளேக் வந்து எப்படி பாரடைஸ் லாஸ்ட் ரீட் பண்றாருன்னு பார்த்தோம், ஒரு 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 ராடிக்கல் ரீஇன்டர்பிரிட்டேஷனா பாக்குறாரு. அண்ட் that it challenges traditional interpretations. So Blake saw the Satan of Milton, Paradise Lostல present ஆயிருக்கக்கூடிய சேட்டனை எப்படி பாக்குறாருன்னா, as a symbol of rebellion against the tyranny-ன்னு சொல்றாரு. யாரோட டைரனி? அப்கோர்ஸ் காடோட டைரனி அப்படி சொல்றாரு. ரைட். ஸோ ரொம்ப நார்மலா நம்ம யோசிக்கிறது தானே, காட் வாண்டட் இஸ் மென்ட் டு praise him all the time. ஸோ அது ஒரு டைரனிக்கல் ஃபிகரா அவர் பாக்குறாரு. ஸோ this is how we understand romanticism. So tell me something about this book, She Walks in Beauty. எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிடுச்சு? யாரோட போம் அது? She Walks in Beauty, Byron, right? You know correct. Byron. எந்த இயர்ல பப்ளிஷ் ஆச்சு? 1914. 15?
14. Good. 15, 14. Sir, 1814. Sorry, 1815 actually. It was published in the year 1815. 1814ல பைரனோட வேற ஒரு முக்கியமான ஒர்க் பப்ளிஷ் ஆயிருந்துச்சு. Necessity of atheism, sir. குட். வேற ஒரு மிஸ்டீரியஸ் ஒர்க் அது. லாரான்னு ஒரு போம், ரைட்? ரொம்ப ஃப்ரீக்வெண்டா இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. லாரா. ஓகே. 1824ல 1824க்கு 2 சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு அந்த இயருக்கு. ஒரு ஒர்க் இருக்கு இல்லையா, டான் ஜான். அதுல நிறைய கேண்டோஸ் இருக்கு. இதுல கேண்டோஸ் 6th இருந்து கேண்டோஸ் 16th வரைக்கும் 1824ல தான் பப்ளிஷ் ஆயிருக்கு. another significance is Byron died in the year 1824. Right? Then okay, now this is the final question and this is really interesting. I'll take another 2-3 minutes. You read the quote. The poet described in ideal perfection brings the whole soul of man into the activity with the subordination of the faculties to each other according to their relative worth and dignity. Who said this? இவ்வளவு நேரம் படித்து நம்ம பேசினதுலயே நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிருந்துருக்கணும். யார் சொல்லியிருந்திருப்பா அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்? Shelley, sir. It's திஸ் இஸ் கால்ரிட்ஜ். நம்ம இவ்வளவு நேரம் இவரை பத்தி பேசவே இல்லை, கால்ரிட்ஜ் பத்தி பேசவே இல்லை. பட் இஸ் அன் unavoidable figure in romanticism. You read the quote again. The poet described in ideal perfection brings the whole soul of man into activity with the subordination of the faculties to each other according to their relative worth and dignity. கால்ரிட்ஜ் எதுல சொல்றாருன்னா பயோகிராஃபி அண்ட் லிட்ரரியால சொல்றாரு. Published in the year Biography and Literaria 1817. 1817. he is talking about the ideal poet. யார் ideal poet ன்னு describe பண்றாரு? Is describing the poet who is in the highest form is called ideal poet. அந்த ஐடியல் poetக்கு வந்து ஒரு யூனிக் எபிலிட்டி இருக்கும். அந்த யூனிக் எபிலிட்டி என்ன தெரியுமா? அந்த ஹியூமன் சோலுக்கு இருக்கக்கூடிய டிஃபரெண்ட் ஸ்கில்ஸ், ஃபேக்கல்டிஸ், அது எல்லாத்தையும் ஹார்மோனைஸ் பண்ணக்கூடிய ஒரு எபிலிட்டி, ஒரு யூனிக் எபிலிட்டி அந்த ஐடியல் பாயிண்ட்டுக்கு இருக்குன்னு சொல்றாரு. ரைட்? ஓகே. ஐடியல் பாயிண்ட் யாருன்னு சொல்லிட்டாரு. ஹையஸ்ட் ஃபார்ம்ல இருக்கவர் தான் ஐடியல் பாயிண்ட். எது ஹையஸ்ட் ஃபார்ம்? இந்த மாதிரி ஹார்மோனைஸ் பண்றது, சிந்தசைஸ் பண்றது தான் ஹையஸ்ட் ஃபார்ம்னு சொல்லிட்டாரு. அப்போ ஹோல் சோல் ஆஃப் மேன்றது என்னது? ட்ரூ போயட்ரி என்ன பண்ணும்னா, ட்ரூ போயட்ரி என்கேஜஸ் நாட் ஜஸ்ட் தி இன்டெலெக்ட். ஒரு நல்ல போம் இருக்கு, அதை படிச்ச உடனே நமக்கு ரொம்ப சோல்ஃபுல்லா இருக்கு, நம்மள இன்டெலெக்சுவலா டச் பண்ணிருச்சுன்னு மட்டும் கிடையாது. பட் இட் ஆல்சோ பிரிங்ஸ் தி இமோஷன் அண்ட் இமேஜினேஷன் டு த சென்சஸ். அதான் ஹோல் சோல் ஆஃப் மேன். ஹோல் சோல் ஆஃப் மேன்னா என்னது? இன்டெலெக்டை மட்டும் டச் பண்ணா அது ஒர்க் கிடையாது, இமோஷனையும் கொடுக்கணும், இமேஜின் பண்ண வைக்கணும். அப்பதான் அது ஹோல் சோலா மாறும். ரைட்? இப்போ சபார்டினேஷன் ஆஃப் ஃபேக்கல்டிஸ்ன்னு சொல்றது என்னதுன்னா, எதெல்லாம் அன்ஈக்குவலா இருக்கோ அதெல்லாம் சபார்டினேஷன் ஆஃப் ஃபேக்கல்டிஸ் சொல்றாரு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜினேஷன். என்னது அது? இமேஜினேஷன் ரெண்டு சொல்றாரு. செகண்டரி இமேஜினேஷன், பிரைமரி இமேஜினேஷன் சொல்றாருல. இமேஜினேஷன்னா ஹையஸ்ட் பொசிஷன்ல இருக்கணும். அது என்ன பண்ணும்? தி இமேஜினேஷன் when it is used as the highest position will act as an unifying force. Reason, emotion ரெண்டையும் யூனிஃபை பண்ற ஒரு வேலை எது செய்யும்னா இமேஜினேஷன் செய்யும். ரைட்? ஸோ இப்படி வந்து பயோகிராஃபி அண்ட் லிட்ரரியால இஸ் டிஸ்கிரைபிங் இட் எஸ்டி கால்ரிட்ஜ். See, maybe I have taken some 5-6 minutes extra. இப்போ I mean at the end of this session I would like to tell you that romanticism ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஏஜ் படிக்கிறதுக்கு. நீங்க நெட் பெர்ஸ்பெக்டிவ்ல படிக்கணும்னா நான் இங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்திருக்கிற மாதிரி இந்த ஏர்லி ரொமான்டிக்ஸ் இந்த 5 பேரோட ஒர்க்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க, குரோனாலஜிக்கலா எழுதி வச்சுக்கோங்க. மேபி அது ஒரு 1 hourல நீங்க யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் இட் அவுட். விக்கிபீடியாலே அந்த நோட்ஸ்லாம் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் கோ த்ரூ இட். தட்ஸ் இனஃப் ஃபார் ஆன்சரிங் கொஸ்டின்ஸ் விச் ஆர் ஆஸ்ட் லைக் குரோனாலஜிக்கலா அரேஞ்ச் பண்ணுங்க, இயர் என்ன, யார் எழுதுனா அப்படிலாம் கேட்கறதுக்கு. அதர்வைஸ்
Only when you understand the core concept of romanticism, you can answer to the questions asked in net exams, like the questions that we have seen today. Other than this, later romantics list of poets irukanga. We'll see them in next class. Any doubts, clarifications, you can raise. If clear, you can leave, wind up. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. She Walks in Beauty. Hi, 18 She Walks. Question கேட்டிருந்தாங்கல்ல, She Walks in Beauty வந்து 1815. 1814 or 1815, sir? 1815. 1815. Clear? Thank you then. சார் 1814 போட்டிருக்கு. I have one book. அதுல வந்து 1815 தான் போட்டிருக்காங்க. I'll check again and let you know. ஓகே சார். Good evening, all. So, Nikki, test Good ready? evening, sir. Shall I post the question? எஸ் கா. Okay. ஓகே டெய்லி நம்ம வந்து அந்த செஷன் எண்ட் ஆஃப் த செஷன்ல நம்ம டெஸ்ட் எழுதுறத ஒரு நோட் போட்டு அது கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸை நீங்கள் நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம். 1 வீக்ல நமக்கு 100+ கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ ட்ரை டு நோட். ஸோ பிடிஎஃப் அனுப்புறாங்கன்னு சொல்லிட்டு லெத்ததுக்கா இருந்துட வேண்டாம். ஸோ கைப்பட எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், மெமரைஸ் ஆகும். ஓகேவா? இது என்னோட சின்ன சஜஷன். ஓகே, என்னோட கொஸ்டின்ஸ்லாம் இப்போ ஷேர் பண்ணுறேன். ஷால் ஐ போஸ்ட் கொஸ்டின்ஸ்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஷேர் பண்ணட்டுமா? ஸோ இன்ட்ராக்டிவாக கொண்டு போங்க. அண்ட் கொஸ்டின்ஸ் முடிச்சிட்டீங்க அப்படின்னா தம்ஸ் அப் கொடுங்க. ஓகேவா? ஓகே. Okay, I'm posting first question. Who suggested to Pope the idea of writing the rape of the lock? First question completed. Shall I pose again question? Okay. Based on the charge of the Light Brigade, Andrew Motion wrote. So நான் repeated names தான் பார்க்குறேன் chat boxல completed சொல்லி போட்டீங்க. So what about others? Okay. I'm posting third question. Who calls poetry as a speaking picture with the end to teach and delight? Okay. I'm posting fourth question. Who coined that following terms? Eco-criticism, gynocriticism, cultural hegemony, statistic extensionism, visualism, sanction ignorance. So take time.
So fifth question post பண்ணலாமா? Okay, okay. Take time. So, okay, I'm posting fifth question. What is the pseudonym of Julian Barnes? Okay, I'm posting sixth question. The book, The Sense of an Ending, which won Man Booker Prize, was written by So sixth question completed நினைக்கிறேன். Shall I post seventh question? Name the 7 C's of communication. So seventh question completed. Okay. Okay, I'm posting eighth question. Who among the following was the chairman of University Education Commission in 1948? So I have added previous year questions too. So try to answer. Okay. Okay, I'm posting ninth question. Who coined the term following terms? Masquerade, the beauty myth, gaze. Okay, shall I post 10th question? Okay, last question of this test today. 10th one. A. The Oxford movement was also known as. B. The founder of the Oxford movement was. So 10 questions may complete பண்ணிட்டீங்க அப்படின்னா give me a thumbs up. Okay, answers check பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணலாம்னா thumbs up கொடுங்க. Okay, shall we discuss answers? Okay. Okay, first question. Who suggested to Pope the idea of writing the Lap of the Log? What is the answer? John Carroll. Yes, very good. John Carroll. Okay, John Carroll suggested to Pope the idea of writing the Lap of the Log. Okay. Question number 2. Based on the charge of the Light Brigade, Andrew Motion wrote. Dog of the Light Brigade. Dog of the Light Brigade. Dog.
The dog of the light brigade. Of the Is the dog of the light Afrin brigade. voice Question number 3. Who calls the poetry as a speaking picture with the end of பிரேக் ஆகுதா? இப்ப கிளியரா இருக்கா? Aristotle. இப்ப கிளியரா இருக்கா? Plato. இப்ப clear. இப்போ okay. Okay. Who coined the following terms? Eco-criticism, Afrin third one cancel. Aristotle. Second answer, the dog of the Aristotle. light. The voice clear இருக்கா? Second answer, the dog of the light brigade. Third answer, Aristotle. Voice break. Okay, fourth question. Who coined the following terms? Eco-criticism, William Rooker. Friend, third question, Horace இல்லையா? இல்ல Aristotle. ஆனா எனக்கு மேம் ஒரே அந்த poetry is a speaking picture அப்படின்றத ஆர்ட்ஸ் பொய்டிக்கால ஹொரேஸ் தானே பேசியிருப்பாரு. Poetry is to பேசிருப்பாங்க. teach and Aristotle delight. called teach and delight தானே கொடுத்திருந்தேன். So Aristotle தான். சரி, ஓகே ஃப்ரெண்ட், தேங்க்யூ. சரி, எதுக்கு நான் கிராஸ் செக் பண்ணிட்டு போடுறேன்னா? இட்ஸ் ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட். ஓகேண்ணா. Okay, fourth question. Eco-criticism by William Rooker. Gyno-criticism, Ellen Showalter. Ellen Showalter. Cultural hegemony, Anthony Ramsey. statistic essentialism, Spivak. Okay, visualism by Johannes Fabian. Sanction ignorance by Spivak. Very good. Okay, what is the pseudonym of Julian Barnes? Don Cavanagh. Dan Cavanagh and இன்னொரு நேமும் இருக்கு, எட்வர்ட் பிகி. ஓகே, அதை Edward நோட் பண்ணிக்கோங்க. எட்வர்ட் பைகி, PYGEE, பைகி. Okay, sixth one. The following sense of an ending which won Man Booker Prize, it was written by Julian Barnes. Julian Barnes. Okay, name the seven C's of communication. Clear, concise, correct, coherent, complete. Yes, very good. Clear, concise, concrete, correct, coherent, complete. I repeat, clear, concise, concrete, correct, coherent, complete. And courteous. Last one. Okay. Who among the following was the chairman of University Education Commission in 1948? Option? Dr. Radhakrishnan. Yes, very good. Dr. S. Radhakrishnan. Who coined the term following terms? Masquerade, John Riveri. Yes, John Riveri. The beauty myth, Naomi Wolf. Yes, gaze, John Berger. John Berger. Okay. Masquerade by John Riveri. The beauty myth by Naomi Wolf. Gaze by John Berger. Okay, last question. The Oxford movement was also known as the religious movement and the Tractarian movement. Okay, one note பண்ணிக்கோங்க. The religious movement and the Tractarian movement. And the founder of the Oxford movement was John Keble. John Keble. Okay. So marks calculate பண்ணிட்டு chat boxல போடுங்க. Okay. I hope questions எல்லாம் easy தானே? ரிப்ளை பண்ணுங்கப்பா.
எஸ் தேங்க்யூ. ஸோ டெய்லி கொடுக்கக்கூடிய ஹோம்ஒர்க் வந்து நீங்க ரிவைஸ் பண்ணாலே நம்ம அதுல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நம்ம ரிவைஸ் பண்ணாலே நமக்கு பாதி கொஸ்டின்ஸ் வந்து கவர் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ பாதி டேர்ம்ஸ் மெமரைஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ரிப்பீட்டட் டேர்ம்ஸ் தான் வந்து நான் அடுத்தடுத்து வைக்கக்கூடிய டெஸ்ட்லையுமே நான் கொடுக்க போறேன். ஸோ கிளாஸ்ல ஆஃப்லைன் கிளாஸ்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸா இருக்கட்டும் அண்ட் மேம் கிளாஸ் நடத்தும் போது கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸா இருக்கட்டும். ஸோ எல்லா கொஸ்டின்ஸ்னு சொல்லிட்டு ஒரு தனி நோட் போட்டு நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஸோ ரிப்பீட்டடா வரும்போது நமக்கு ஈஸியா மெமரைஸ் ஆயிருக்கும். நம்ம ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கும். ஸோ என்னோட சஜஷன், ஸோ இது மாதிரி ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு ஈஸியா நமக்கு கெட் பேக் பண்ணலாம். ஓகே. அண்ட் குவிஸ் செட்னு ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, குவிஸ் செட் நம்ம வந்து படிக்கிறோம்ல, ஸோ அதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை வந்து ஒவ்வொரு கொஸ்டினுமே ஒர்க் அவுட் பண்ணிருங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் சில்வியா பிளாத்தோட பெல்ஜார் இருக்கு அப்படின்னா அது எப்போ பப்ளிஷ் ஆயிடுச்சு, அவங்களோட சூடோநேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில் அனலைஸ் பண்ணிருங்க. ஸோ அதுல இருந்துமே நான் கொஸ்டின்ஸ் எடுப்பேன். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு குவிஸ் செட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டின்ஸுமே அனலைஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிருங்க. ஓகேக்கா. ஓகேக்கா. ஓகே. ஸோ இப்போ எடுத்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் குரூப்ல போஸ்ட் பண்றேன். ட்ரை டு மெமரைஸ் இட். தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷன்ஸ். தேங்க்யூக்கா. தேங்க்யூ. தேங்க்யூ.